ஸோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி பார்த்திங்கன்னா கில்லி எஸ்எம்பியோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மளோட புது கில்லி எஸ்எம்பி கைஸ், ஓகேவா? நம்மளோட புது கில்லி எஸ்எம்பியோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ஸ்பான் பாயிண்ட் ஸ்பீச் பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லோரும் ஸ்பான் பாயிண்டில் இருந்து ஸ்பீச் கொடுப்பாங்களோ வழக்கம் போல் அந்த மாதிரி ஸ்பீச் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறீங்க. அது பார்த்திங்கன்னா நீங்கள் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறதில்ல, விக்டர் ப்ரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்க போகிறீங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நானும் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் தான் வீசி பேசியிருந்தோம். ஸோ அப்படி பேசியிருக்கும்போது வாட்ஸ்அப் வீசி பார்த்திங்கன்னா எனக்கு ரெக்கார்டே ஆகலை, ஏன்னு தெரில. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நானும் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா விக்டர் ப்ரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா விக்டர் ப்ரோட்ட சொல்லி இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன். ஓகே கைஸ், பார்த்துருவாங்க. ப்ரோ கேக்குதா? ப்ரோ விக்டர் ப்ரோ ரெக்கார்டிங் ஸ்டார்டிங் ப்ரோ. ஓகே சரி ப்ரோ, ஃபர்ஸ்ட் யாராச்சும் போயிட்டு ஸ்பீச் கொடுங்க ப்ரோ. யார் ஃபர்ஸ்ட் போறது? யோ யாராச்சும் போங்க. விக்டர் ப்ரோ நீங்க போங்க ப்ரோ, போயிட்டு முதல்ல ஸ்பீச் கொடுங்க ப்ரோ. போயிட்டு கொடுங்கயா. யோ போயா, போயிட்டு குடியா ஸ்பீச். நான் கொடுக்க முடியுதா? யார் போறீங்க? போங்க போறேன். தெரியுது. இப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னா, பாத்தீங்கன்னா எஸ்எம்பில இருக்கிறேன். பேசிட்டீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ பேசு ப்ரோ. பேசிட்டீங்களா? ஓகே ஒரு நிமிஷம் இருங்க, வெயிட். ஓகேப்பா. இப்போ ஹலோ கேக்குதா? ஹலோ ஹலோ, நான் தான் வில்லேஜ் கேமர். நான் இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா எஸ்எம்பில இருக்கோம். எஸ்எம்பில இருக்கோம். இந்த எஸ்எம்பி நல்லா போகணும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. நான் நின்னுட்டேன், நான் மட்டும் நின்னுட்டேன். என்ன சொல்றேன்னு தெரியல. அவ்வளவுதான். நன்றி வணக்கம் சொல்லிட்டு போயிடணும். நன்றி வணக்கங்க. நன்றி வணக்கம். வந்து கொடுத்துருங்க. ரொம்ப சத்தமா என்னன்னா பேசுமா? கொஞ்சம் நல்லதா பேசுது. ஸ்டேஜ்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த முதுநர் கேமர், வில்லேஜ் கேமர், மற்ற யூடியூபர்ஸ் நன்றி தெரிவித்து பற்றி என்னோட ஸ்பீச் ஆரம்பிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் எனக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர் ப்ரோ.
ப்ரோ ஓகே ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ நீதான் ப்ரோ என்னைக்குமே விக்டர் ப்ரோ போயிட்டு ஸ்பீச் கொடு ப்ரோ விக்டர் ப்ரோ. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. அழுது ப்ரோ ஸ்பீச்ல ப்ரோ நீனும் போ ப்ரோ ஸ்பீச் எனக்கு பிடிச்ச மோடி தான் ப்ரோ பாருங்க ப்ரோ ப்ரோ ஸ்பீச்சுக்கு இங்க மியூட்ல போட்டாங்களா ஸ்பீச் கொடு ப்ரோ விக்டர் ப்ரோ. ஓகே ஓகே இறங்கிட்டா வாய்ஸ் கொஞ்சம் நல்லா கேட்டாரு ஏன்னா இந்த ப்ரோ இனிமையான வாய்ஸ் குடு ப்ரோ என்ன ப்ரோ பேய் மாதிரி இருக்கு ப்ரோ. கொடு ப்ரோ ஸ்பீச் கொடு ப்ரோ. அண்ட் ஓகே எல்லாரும் பாத்தீங்கன்னா எஸ்எம்பியை கன்வின்ஸா ப்ளே பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ்எம்பில யாரும் ஃபைட் பண்ணிக்காதீங்க. அப்புறம் இந்த எஸ்எம்பில என்னை சேர்த்த வில்லேஜ் கேமரா அவருக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓனர் ஆனா அவருக்கு. எல்லாரும் எஸ்எம்பி கன்வின்ஸா ப்ளே பண்ணுங்க. ஃப்ரீயா இருக்கும்போது ப்ளே பண்ணுங்க. நல்ல ஸ்பீச் ப்ரோ. செம்ம ப்ரோ. அடுத்த பாயிண்ட் எடுத்து விடு ப்ரோ. யாரும் அது சண்டை போட்டுக்காதீங்க. மீனா சின்ன சின்ன விஷயத்துக்கு மறந்துறாரு. சூப்பர் ப்ரோ. வேற ஓகே என்ன ப்ரோ இறங்கி வந்துட்ட ப்ரோ அடுத்து இவரு ப்ரோ. அடுத்து இவரு வாங்க தலைவரே போய் ஸ்பீச் கொடுங்க. ப்ரோ ஸோ ஓகே கைஸ், நீங்கள் ஸ்பீச்செலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பேசுகிறேன்னே தெரியாமல் நான் பாட்டி ஏதோ பேசிட்டு கிடக்குறேன். ஸோ இதுமாதிரி ஸ்பீச்சு ஒழுங்காக பேசணுன்னே இல்லாமல் ஏன்னா தானே இந்த மாதிரி பேசிட்டு வந்துட்டேன் கைஸ். ஓகேவா, இங்கே தான் ஸ்பான் பாயிண்ட்டு. ஸோ இங்கே இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேவா, ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே இங்கெல்லாம் பேசிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த வழியாக தான் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான் பாயிண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எல்லாத்தோட வீடும். லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஷாப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் கட்டின ஃபவுண்டெயின் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பான் பாயிண்ட் நான் கட்டினேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபவுண்டெயின் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம ஃப்ரெண்டு கட்டினார். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டிவாக தான் கட்டணும். உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் அப்படி சர்வைவல்லாம் இப்படி எடுக்க முடியாதுன்ட்டு. எடுக்க முடியும், பட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்பி ஸ்டார்டிங்லாம் எடுக்க முடியாதுல்ல. ஸோ கிரியேட்டிவாக தான் கட்டணும். ஓகேவா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சர்வரில் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பக் இருக்குது, அதனால் அந்த சர்வரில் அச்சீவ்மெண்ட் இருக்கும். ஓகே கைஸ், ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த வழியாக போகணும் கைஸ். இந்த வழியாக போனோம்னா நம்மளோட நண்பர்கள் எல்லாத்தோட பேஸும் வரும். ஓகே, நெட்டு ப்ராப்ளம் வேறு. ஸோ ஓகே கைஸ், இருங்க அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே சங்கு லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் இப்படி இருக்கும், அப்படியே லோட் ஆகிடும். ஓகே, ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடம் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி போனால் தான் அந்த தெரியுது பார்த்திங்கன்னா மரம். ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மிதுனேஷ் கேமரோட பேஸ் இருக்குது கைஸ். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து தெரில, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிதுனேஷ் ப்ரோவோட பேஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே நின்றுட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிதுனேஷ் ப்ரோவில் குட்டி பண்ணி கேமிங் நின்றுட்டுருக்காரு. ஸோ சும்மா வந்து பார்த்திங்கன்னா இங்கே நின்றுட்டுருக்காரு. இங்கே நின்றுட்டு இருந்தார். ஸோ நான் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மிதுனேஷ் ப்ரோ நினச்சேன். அப்புறம் தான் பார்த்திங்கன்னா குட்டி பண்ணி கேமிங் தெரிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பண்ணி கேமிங் ப்ரோ பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி போட்டார் எனக்கு. ப்ரோ என்ன ப்ரோ வந்தோடனே அடிக்கிறேன்னு வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே வந்து விசியில் தான் பேசிகிட்டு இருந்தோம். விசியில் பேசிட்டு தான் அந்த பையனோட ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். ஓகேவா, ஸோ அப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிதுனேஷ் ப்ரோவோட ஃபுட் ஷாப் கைஸ். ஸோ இது என்ன ப்ரோ இத்தனோண்டு ஃபுட் ஷாப் கட்டியிருக்காரு அப்படின்னு கேட்குறீங்க. அது டெம்பரரி ஷாப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து வேணால் கட்டணும்னு கட்டியிருக்காரு. ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நிறைய பேருக்கு ஃபுட்டு தேவைப்படுது கைஸ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சும்மா கட்டியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மெயின் ஷாப் வச்சுருவாரு. ஸோ 10 ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அயன் கைஸ். ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன கைஸ் பாரலில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் டைமண்ட்லாம் இருக்குது. அப்புறம் அயனும் கொஞ்சம் நிறையாவே கிடக்குது. ஓகே கைஸ், ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலம். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அப்படியே வந்து இந்த சைடு போனோம்னா வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே தான் நம்மளோட பேஸ் விக்டர் ப்ரோ பேஸ்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா விக்டர் ப்ரோ ஏதோ பண்ணியிருக்காது என்னன்னு தெரில. ஸோ சாரி கைஸ், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே என்னன்னு தெரில கைஸ். ஓகே, இவர் வேறு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனவங்களாம் துரத்திலே வந்து அடிக்கிறாரு. ஏனே தெரில இப்படி துரத்திட்டு வந்து அடிக்கிறாரு. ஏன் ப்ரோ இப்படி அடிக்கிறேன்னு கேட்டால் சொல்லவே மாட்டேன்றது, அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க உட்காந்து எழுந்திரிச்சாலே சரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கறி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சாப்பிட்டுட்டு இருந்தார். சரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நானும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு
அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேஸையும் விக்டர் ப்ரோ பேஸையும் அப்படியே எல்லாத்தையும் பேஸையும் காட்டிகிட்டு இருக்கேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வந்துட்டோன்னா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், என்ன இது ஏற முடியல. ஸோ அவர் ஏறி போயிட்டார், என்னால் ஏற முடியல. ஓகே அப்படியே ஏறி வந்தாச்சு. ஸோ இதான் கைஸ் விக்டர் ப்ரோவோட பேஸு. என்ன ஆகுது ப்ரோ இது துள்ளியோன்று இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது அவரோட டெம்பரரி பேஸ் கைஸ், பெர்மனன்ட் பேஸ் இன்னும் கட்டல. ஸோ இது சும்மா ஸ்டார்டர் ஹவுஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் பில்டு பண்ணியிருக்காரு. ஸோ அதனால செம்மையாக இருக்குது, ஸ்டார்டர் ஹவுஸ்னாலும் பயங்கரமாக இருக்குது. ஸோ வீட்டுக்கு முன்னாடி கழுதை கட்டிப்பிட்டுருக்காரு. எது கட்டிப்பிட்டுருக்காரு, திஷ்டி படக்கூடாதுன்னு கட்டிப்பிட்டுருக்காரு. ஸோ திஷ்டி படக்கூடாதுன்னா இல்லை, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கழுதையும் குதிரையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணால் ஒன்று கிடைக்கும். ஸோ ஒரு குட்டி மாதிரி கிடைக்கும் கைஸ், ஓகேவா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பவராக இருக்குங்கிற மாதிரி அதுக்கு தான் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம எஸ்எம்பிலே பணக்காரன்னா அது விக்டர் ப்ரோ தான் கைஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 25 டைமண்ட் பக்கம் வச்சுருந்தார் கைஸ். என்ன பண்ணான்னு தெரியல, பட் நிறைய டைமண்ட் வச்சுருந்தாரு. ஸோ எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பேர் அவர் அப்லோட் பண்ணல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் எபிசோட் 1 வந்து பார்த்தீங்கன்னா 0 வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு கேவ் பார்த்தாங்க. அங்கே போனவொடனே இவ்வளோ டைமண்ட் இருந்துச்சு, எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா விக்டர் ப்ரோ கட்டின பாண்டு உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது கைஸ் பாண்டு. ஸோ இதுக்கு என்ன ஸ்பெஷல்னால் வந்து பார்த்தீங்கன்னா மீன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒன்றுக்கு எத்த சோடு இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று எத்த சோடு மீன், அப்புறம் அதோட வந்து பார்த்தீங்கன்னா அதோட தம்பி தங்கச்சி எல்லாமே இருக்கும். ஒன்று இது பெருசாக இருக்கும், ஒன்று துளியுன்னு இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி போட்டிருக்காரு. ஸோ அடுத்தது கைஸ், அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது என்னோடய பேஸ் கைஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பேஸு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். என்னோடய பேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட மெயின் பேஸ் கைஸ், ஓகேவா. ஸோ இன்னமும் நான் பேஸ்லாம் கட்டுவேன். ஸோ இதோட மெயின் பேஸ், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு மெயின் பேஸ் வேணும். எதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் பேஸ் கட்டிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளோட மெயின் பொருட்கள்லாம் வச்சுக்க கைஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லா பொருட்களும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருப்போம். ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டுவோம் கைஸ், ஓகேவா. என்னோட எய்ம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த எஸ்எம்பி வந்து என்னோட எனக்குன்னு ஒரு கட்டலான்ட்டு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஓகே கைஸ், என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்பியில் வந்து பார்த்திங்கன்னா நான் பில்டு பண்ண போகிறேன். ஸோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு நடுவில் ஒரு கடலுக்கு நடுவில் ஒரு வில்லேஜ் பில்டு பண்ண போகிறேன். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் என்னோட ஒரு இது கைஸ், ஓகேவா. என்னோட கோலாக வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ண போகிறேன். ஸோ என்னோட பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா, சும்மா வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு நல்ல ஒரு வில்லேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா. ஸோ அது பண்ணலாம், ஓகேவா. ஸோ இது வரைக்கும் யாரும் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரில. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலான்ட்ருக்கேன், தண்ணிக்கு நல்ல ஒரு வில்லேஜ். ஸோ பண்ணலாங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே கைஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதான் பால்கனி. ஸோ அப்படியே வந்து போய் எட்டி பார்த்துக்கலாம். ஸோ அப்படியே பொறுமையாக இருக்கணும் கைஸ். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் இருக்கார்ல, அதை பின்னாடி இருக்காரு, பின்னாடியே அவர் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு கீழே தள்ளி விட்ருவாரு கைஸ். அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரான ஆள். ஸோ எல்லாத்தையும் திறந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ என்ன பண்ணுறான்னு பார்த்தா எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு இருக்காரு கைஸ். எல்லாத்தையும் அப்படியே சல்லுன்னு வேறு மாதிரி அடுக்கி வச்சுட்டு இருக்காரு. எல்லாத்தையும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் பிரித்து ஒன்று அடுக்கி வச்சுட்டு இருக்காரு. ஸோ நான் கூட இங்கே 1 ஸ்டாக் இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் அடுக்கி வச்சுட்டாரான்னு பார்த்தேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் அடுக்கல. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கீழே வந்துருங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கீழே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேஸு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே தான் அப்படியே சும்மா அப்படியே இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் என்னது அப்படியே என்னோட பெட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்படியே வச்சுருக்கேன், ஓகேவா. ஸோ இப்போ எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விட்டு உடச்சி பார்த்துருந்தேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நெட்டு பக் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். ஸோ சரி எனக்கு தான் நெட்டு பக் ஆகுதுன்ட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா விட்டு உடச்சி பார்த்தேன். ஏன்னா நெட்டு பக் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ உடைக்கிறதுலாம் அந்த எஃபெக்ட் வராது ஒரு சமயம். ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி பார்த்தேன், எனக்கு அந்த உடைக்கிறதுலாம் வந்துச்சு. சரி அவருக்கு தான் நெட்டு ப்ராப்ளம், நானும் வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நானும் அப்படியே எப்படியும் சுற்றிக்கிட்டே இருந்தோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே வந்து சும்மா அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்ட்ருக்கேன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் எடுத்துகிட்டு அடிச்சுட்டு ஓடலான்ட்ருக்கேன். ஸோ அப்படியே டப்புன்னு அடிச்சுட்டாச்சு கைஸ், ஓடுற கைப்பு இல்லை கைஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய தட்டி அடிச்சிருக்காரு. ஆனால் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபன் பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவர் அடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வராரா இல்லையா பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் நம்ம பின்னாடியே தான் துரத்திட்டு வருவான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் விசின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு, ப்ரோ விசி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ சரி வராரா அப்படின்னு பார்த்துருந்தா வா கைஸ் ஓடுறா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்துகிட்டே இருக்காரு. நானும் ஓடிட்டே அவர் வந்து பின்னாடி என்னை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்காரு. ஸோ நானும் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தேன். ஸோ வராரா ஐயோ வரான்ட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிட்டேன். நானும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே அங்கே தாவி இங்கே தாவி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி அப்படியே பேசிக்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடலான்னு இருக்கேன். ஏன்னா நைட் வேறு ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கூட சேர்ந்து ஜாம்பீஸும் நம்ம கூட ரேஸுக்கு ஓடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு இப்படியே பேஸுக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் திரும்பி பார்க்க முடியாது
ஓடிடலான் இருக்கேன். ஸோ டக்குன்னு ஓடுறா தம்பி அவ்வளோதான் கைஸ் கிட்ட வந்தாச்சு. ஸோ அவரும் வராரு பாப்போம். போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தூங்கிடலாம். ஓகே கைஸ் போடா தம்பி வந்தாச்சு கைஸ். பேஸ்கிட்ட வந்தாச்சு. ஓகே போய் கொடுத்து கதை திறந்துடலாம். திறறான் பெட் மூடிடலாம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வரட்டும். ஓகே கைஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு தூங்கிடலாம். ஓகே பெட்டு தூரத்தில் இருக்கா. ஓகே தூங்கியாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தூங்கியாச்சு. ஒரு 2 செகண்ட் தான் கைஸ். 2 செகண்ட் கூட விடிஞ்சிடும். அவ்வளோதான் விடிஞ்சிருச்சு. எங்கே கைஸ் இன்னும் வரல அவரு. போய் பார்ப்போம் அவர் வரான்ட்டு. எங்கே கைஸ் இன்னும் வரல. எனக்கு இன்னும் நேம் டேக்கே காட்டல. எங்கே போயிட்டாரு என்னன்னு தெரிலையே. இங்கே வராரு கைஸ் அங்கே பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ வந்து எங்கே ப்ரோ போனேன் இவ்வளோ நேரமாக சுற்றிட்டு வராரு கைஸ். எங்கே போயிட்டேன்னு தெரியாமல் சுற்றிட்டே வந்துட்டாரு. நான் தூங்கினதை வச்சு கண்டுபிடிச்சாரு. பேஸில் இருக்காராட்டுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்தோடனே அடிச்சிட்டாரு. அப்புறம் நான் ஷீல்டு உட்காந்து இருந்துச்சுன்னா அப்புறம் ப்ரோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்டு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி உட்காந்து எழுந்திரிச்சேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதாகிட்டாரு, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாரு. ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா அவரோட பேஸுக்கு தான் போக போகிறோம். ஸோ குட்டி ஃபனி கேமிங்கோட பேஸுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல தான் கேஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நானும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு பாண்ட்லாம் பண்ணலான் இருக்கேன். என்னோட பேஸுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக கட்டலான்லாம் இருக்கேன். ஸோ அதெல்லாம் பண்ணலாம் கேஸ். பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலான்ட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஷவலை வச்சு கொஞ்சம் அப்படியே இடி போட்டுவிட்டேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு குக்குடு போட்டிருந்தாரு. சரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே எடுத்துகிட்டு போயிடலாம், நம்மள்ட்ட ஃபுட்டு வேறு இல்லை அப்படின்றது வச்சுக்கோங்களேன். அப்படிங்கிறது நின்றுட்டு பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்லாம் எடுத்து போயிருந்தேன். பின்னாடி பார்க்க கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஸோ அடுத்த எபிசோடில் பண்ணிடுவேன் கைஸ். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடில் கொஞ்சம் நல்லா பண்ணிடுவேன், கவலைப்படாதீங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கவரெல்லாம் பண்ண மாட்டீங்க ஓகேவா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் வேறு உளறிட்டே இருக்கேன் ஓகேவா. ஸோ அப்படியே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இங்கேருந்து அவர் எங்கே போனான்னு தெரியல கைஸ். அதான் வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டே இருக்கேன். முன்னிலேருந்து அவர் எங்கே போனான்னு நான் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு ஆளே காணோம். சரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எக்ஸ்ப்ளோர் போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். சரி அவர் பேஸில் தான் இருக்காருன்னு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார். ஸோ சரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் இந்த இடத்துல வீசி கட் ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் போகலாம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வீசிலாம் கட் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா டைப் தான் பண்ணுவேன். நீங்களே பார்ப்பீங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்களே பார்ப்பீங்க டைப் பண்ணுவேன். ஓகே இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஃபனி கேமிங் ப்ரோவோட பேஸ்லாம் இருக்குது கேஸ் ஓகேவா. ஸோ இதான் அவரோட பேஸ். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பில்ட் பண்ணல. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நானும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்டர் ப்ரோ தான் பேஸே பில்டு பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் அவரெல்லாம் பில்டு பண்ணல. நான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிட்டு இருப்பேன் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ அப்புறமா எல்லாம் எக்ஸ்ப்ளோர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சண்டே எக்ஸ்ப்ளோர் போகலாம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஓகே ப்ரோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் போகலாம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேஸுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஏன்னா வீடியோ எண்ட் பண்ண போகிறேன். ஸோ என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் நானும் வீடியோ எண்ட் பண்ண போகிறேன் கைஸ். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக போனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நானும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வீடியோலாம் எண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன நான் சொல்ல போகிறேன்னா ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10th போயிட்டோம் கைஸ். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க விட மாட்டேன்றாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிவிட்டு உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவும் போட்டுட்ருக்கேன். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயன் ஃபார்ம் பில்டு பண்ண போகிறோம். ஸோ அயன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளிர்ந்துருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஃபார்ம்லாம் கட்ட போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே நல்லா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த எபிசோடாக வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஃபார்ம் வீடியோ வந்துடும். ஸோ ஓகே கைஸ் ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வில்லேஜ் கேமர். பை கைஸ் பை.